Hello everyone, welcome to RRBNTPC. Yes, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செலக்ஷன் போஸ்ட் phase 13 எக்ஸாமினேஷன் அது எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்ற how to apply வீடியோ தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஓகேவா? ஏன்னா இது வந்து நார்மலா நம்ம அப்ளை பண்ற மாதிரியான CGL, CHSL, MTS மாதிரியான ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்ஜினியரான இது ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது. எல்லாம் கம்பைண்டா ஒரு மிக்சடா வரக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இது அப்ளை பண்றதுல ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஹவு டு அப்ளை அப்படின்ற கண்டென்ட் கீழே நம்ம போயிடலாம். ஓகே, ssc.gov.in எஸ் இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே கேப்சா கோட் இருக்கும். ஸோ அதை ஒன்று ஃபில் பண்ணிக்கிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் ஓகே லாகின் ஆகியிருக்க போது ரைட். அதுக்கப்புறம் அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் லைவ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதில் செலக்ஷன் போஸ்ட் phase 13 2025 சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரைட் கார்னரில் ஃபில் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பர்சனல் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த டீடைல் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ ஆட்டோ ஃபீட் இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து இந்த டேட்டாவை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 1 இந்த பேஜும் அதே தான், அதுவே டேட்டாவை எடுத்துக்கும். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலாக இதை பற்றி நான் சொல்லணும். இவங்க வந்து இந்த கேண்டிடேட் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அக்கௌண்டோட கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சென்னை, திருநெல்வேலி அண்ட் மதுரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் என்ன எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறீங்களோ ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபர்தராக நடக்கக்கூடிய அதாவது அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறீங்களோ 3 ப்ரிஃபரன்ஸ் தரீங்கல்ல, அந்த 3 ப்ரிஃபரன்ஸையுமே அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸில். ஓகேவா? நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும்னு இல்லை, இந்த ஒரு phase 13 எக்ஸாமினேஷனில் செலக்ஷன் போஸ்ட்டில் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, பீட் அது 10th ஆர் 12th ஆர் டிகிரி பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 10th பேஸ்ட் எக்ஸாமினேஷன்லேயே டிஃபரெண்ட் கோட்ஸ் நீங்கள் வந்து ஒரு 30 கோடுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா 10th எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் ஒரு 30 அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி 12th அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேவா? ஆனால் எக்ஸாமினேஷன் சென்டர் ஒன்று தான். அதே மாதிரி ஒரே நாளில் இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரே நாளில் ஒரு நாள் மார்னிங் ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன், ஈவினிங் சொல்லிட்டு 3 நாளில் 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது 10th ஒரு எக்ஸாம், 12th ஒரு எக்ஸாம், டிகிரி பேஸ்டுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே அந்த டேட்டா வந்து ஆட்டோ ஃபீட் ஆகிக்கும். அதே தான், அந்த டேட்டாவை அப்படியே எடுத்துக்கும். அண்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்பவே எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு வேணுன்றதை கவனமாக பார்த்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஓகே, ரீஜியன் டு விச் த போஸ்ட் பிலாங்ஸ், அதாவது எந்த ரீஜனில் வந்து அந்த போஸ்ட் இருக்குது அப்படின்றது. ஓகே, நம்ம இப்போ சதர்ன் ரீஜனில் இருந்து ஏதாவது ஒரு போஸ்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது என்னன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு போஸ்டல் கோட் இருக்கும் மக்களே. மொத்தம் 2004 வேகன்சி இருக்குன்னா ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் அந்த வேகன்சி வந்து ஸ்பிளிட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கோடுக்குள்ள யூஆர்க்கு இவ்வளோ, ஓபிசிக்கு இவ்வளோ, அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா? இதில் வந்து நான் ரேண்டமாக ஒரு போஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு 10725 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது லேபரேட்டரி அட்டெண்டன்ட் வருது. ஓகே, இப்போ இதெல்லாம் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கு. ஓகே, நான் வேறு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 109/25 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கிராஜுவேஷன் அண்ட் அபவ் அப்படின்றது வந்து லெவல் ஆஃப் போஸ்ட் வந்து கிராஜுவேஷன் லெவல். ஸோ கேண்டிடேட்டோடைய குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறேன்.
அது வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ கிராஜுவேஷன் அது கொடுத்துக்கிறேன். ஓகே, இது தேவையில்லை. இப்போ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட், குவாலிஃபிகேஷனுக்கான எசென்ஷியல், அதாவது இந்த போஸ்ட்டுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா சயின்ஸில் கிராஜுவேட்டாக இருக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கீழே வரும். ஓகேவா, டிகிரி ஆர் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, அட்லீஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெடிக்கல் லைப்ரரி ஆர் இன்ஸ்டிடியூஷன், மினிமம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் லைப்ரரி ஆர் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும், சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும், அண்ட் டிகிரி ஆர் டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து ஐ ஹாவ் ரெட்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் do you possess the essential educational qualification, essential qualification for the post, இந்த போஸ்ட்டுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. do you possess the required experience for the post, இங்கே வந்து மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நோ கொடுத்தோம்னா ஃபர்தராக இதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம நோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணிடலாம். இங்கே அப்படி இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஃபில் சம்திங். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெடிக்கல் லைப்ரரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரேண்டமாக ஒரு ஆர்கனைசேஷன் நேம் போட்டுக்கிறேன். ஓகே, KMCC போட்டுக்கிறேன். டிசிக்னேஷன் லைப்ரரியன் போட்டுக்கிறேன். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் மேனேஜிங் த லைப்ரரி. இது ஆக்சுவலாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணுறேன். பட் உங்களுடைய நீங்கள் ஒரிஜினலாக ஃபில்அப் பண்ணுறப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ, நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்களோ, உங்களுடைய இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட டெசிக்னேஷன் என்ன, உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்னன்றத எக்ஸாக்டாக உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுபடி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறப்போ, ஸோ நீங்கள் இங்கே என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் கூட மேட்ச் ஆகணும். இல்லை ஓகேவா, கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். ஸோ அதனால நீங்கள் வந்து நான் இதில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறனால அதை போட்டுக்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதை போட்டுக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சீக் பண்ணுறீங்களா அப்படின்னா தேவையில்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கோடு காமிக்கும். அதில் ஓபிசியா இல்லை மற்றது ஏதோ வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோட் நான் ஓபிசி ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிறேன். சேவ் நெக்ஸ்ட். அப்ளை பண்ணனால இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் அப்லோட் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் சொல்லிட்டு இருக்கா. இதை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேருந்து மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ், அதாவது ஃபோட்டோ இது மூலியமாக அப்லோட் ஆகலை, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கனால மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷனில் ஈஸியாக அப்லோட் ஆகுது. ஸோ நீ அதில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரெண்டையுமே கரெக்டான நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மட்டில் இமேஜ் சைஸ் வந்து 20 KB 10 to 20 KBக்குள்ளே இருக்கணும். அண்ட் அந்த டைமென்ஷன் படி கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே கொடுத்துருக்க மாதிரி கேப் வியர் பண்ணாமல், கிளாஸஸ் வியர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பார்த்து அந்த ரெக்டாங்குலர் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸஸ் இருக்க மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது மக்களே. இதில் இருக்குல்ல கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்குது ஆக்சுவலாக. பட் இதில் இருந்து டேரெக்டாக நம்ம இந்த வெப்சைட் மூலமாக பண்ணுறதுல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது நீங்கள் வந்து மை எஸ்எஸ்சியில் இந்த ஃபோட்டோகிராஃபையும் உங்களுடைய சிக்னேச்சரை மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மிச்ச ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா, அதில் அப்லோட் ஃபோட்டோ பார்த்தோம்ல, இது வந்து அப்லோட் சிக்னேச்சர். ஓகேவா, இந்த இடத்துல சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷனில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் அகைன் அதே மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷனில்
ஒவ்வொரு அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு இருக்கு, அது பெண்டிங் சொல்லிட்டு காமிக்கும். அதே மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷன்ல போயிட்டு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்றதுக்கு ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்ற ஒரு ஆப்பை உங்க மொபைல்ல இருந்தா மட்டும்தான் உங்களால டைரக்டாவே இங்க வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். சோ இப்பவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைவ் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும்தான் குயிக்கா நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இந்த பேஜ்ல தான் நமக்கு ஆதார் ஆதென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அது ரிக்வயர்டு ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு இருந்ததுல, இப்போ நம்ம மை எஸ்எஸ்சி அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு அந்த ஆதார் ஆக்சுவலா அதை வந்து இந்த ஸ்லைடை வந்து சைடில் ஆட் பண்றேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டனால நமக்கு இங்க வந்து கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆனோம். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது ப்ரிவியூ ஃபார்ம் வரும். உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ப்ரிவியூ ஃபார்ம்ல கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. A to Z எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷன். ஸோ இந்த ஐ அக்ரின்றதை கொடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி, கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங். ஓகே, அவ்வளோதான். இது வேற எதுவும் மக்களே, கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங்கிறது அவங்க சைட்ல இருந்து பண்ணக்கூடியது, நம்மளுடைய வேலை இல்லை. அவ்வளோதான். கோ டு டேஷ்போர்ட் முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் அவங்களோட அப்ளிகேஷன் மை அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் 1. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவா? இவ்வளோதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் தனித்தனியாக நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் இருந்ததுன்னா, அங்கே தேவை இருந்ததுன்னா அதை கரெக்டாக டேட்டாவை வந்து கரெக்டான டேட்டாவை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியாக ஃபைனலாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுறப்போ அந்த டேட்டா எதுவும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான் மக்களே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தப்பு பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா அகைன் பே பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போகாதீங்க, பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.